ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் செல்நல்லூடுகயலுகள ஓங்கு பெரும் செல்நல்லூடுகயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இந்த 3வது பாசுரம் கோபிகை ஒருத்தி எழுப்பிய சந்தேகத்துக்கு பதிலாக அமைஞ்சிருக்கு. இந்த நோன்பு எதுக்காக, என்ன பயன் கருதி அப்படின்னு கேட்குறா. ஊர்க்காரர்கள் மழை வேணுங்கிறதுக்காக நம்மளை மார்கழி நோன்பு நோக்கணும், நீராட யமுனைக்கரைக்கு செல்லலாம் அப்படின்னு அனுமதிச்சிருக்கா. மழை வருவதற்காக நோன்பு நோற்பதாக நாட்டார்களுக்கு நம்ம வெளியில் காமிச்சுக்கணும். ஆனால் நம்ம மனசுக்குள்ள கண்ணனை கணவனாக பெறுவதற்காக இந்த நோன்பை செய்வோம் அப்படின்னு சொல்கிறா. பகவானோட நாமத்தை பாடினால் நன்றாக மழை பெய்து நாடெல்லாம் நிலவளம் நீர்வளம் பால்வளம் எல்லாம் பெருகும். நாட்டார் விரும்புகின்ற உலகச் செல்வம் அவர்களுக்கு கிடைக்கும். நமக்கு கிருஷ்ணன் தன்னையே கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறா. ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று ஆரம்பிக்கிறாள். பூகு புவக சுவக இந்த 3 லோகங்களும் இந்திரனோட சொத்து. இதை மகாபலி அபகரித்து கொண்டான். இந்திரன் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற யூக வாசுதேவர்கிட்ட தன்னோட ராஜ்யத்தை மீட்டு தருமாறு வேண்டிக்கிறான். பகவான் அதுக்காக வாமனராக பலிக்கிட்ட 3 அடி தானம் கேட்குறார். அவனும் தரை செய்கிறான். உடனே ஓங்கி வளர்ந்தார். எவ்வளவு வேகமாக அப்படின்னா, வாமனர் கையில் மகாபலி தானம் கொடுக்க தீர்த்தம் சேர்த்துருக்கான். அது கீழே விழும் இல்லையா, அந்த சமயமும் வாமனர் திருவிக்கிரமனாக வளர்ந்து ஒரு திருவடியால் உலகம் முழுக்க அளந்து மற்றொரு திருவடியால் சொர்க்கலோகத்தை எல்லாம் தாண்டி சத்தியலோகம் வரைக்கும் சென்று பிரம்மா அந்த திருவடிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தம் கங்கையாக ஆகி கீழே விழற சமயம் இது 2ம் ஒரே நேரத்தில் நடந்ததாம். அப்படி ஆச்சரியப்படத்தக்க வகையில் வளர்ந்த உத்தமன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் மனிதர்களை 3 வகையாக சொல்லுவாள். அதமர்கள், பிறரை கெடுத்து தான் வாழ்வார்கள். மத்தியமர்கள், தானும் வாழணும் மற்றவர்களும் வாழணும் அப்படின்னு நினைப்பா. தனக்கு கேடு வந்தாலும் கெட்ட பேர் வந்தாலும் பிறருக்கு நன்மை செய்கிறது, பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம இருப்பது, இது உத்தமர்களோட குணம். பகவான் என்ன பண்ணார், இந்திரனோட சொத்தை மீட்க வாமனனா பிச்சை எடுத்து தன்னை தாழ்த்தி கொண்டு தேவர்களுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து வாழ வச்சார். பொதுவாக என்ன சொல்வா, வாமனர் மகாபலி கிட்ட சின்ன காலை காண்பித்து பெரிய காலால் அளந்து ஏமாற்றினார்னு. ஆனால் பலிக்கு பாதாள லோகத்தை கொடுத்தார். அங்கே தானே காவலராக இருந்தார்.
அடுத்த கல்பத்தில் இந்திர பதவி தருவதாகவும் சொல்லி பலியை காப்பாற்றினார். உலகத்தை அளக்கிற போது தன்னோட திருப்பாதத்தை எல்லா ஜீவராசிகள் தலைமேலும் வைத்து பக்ஷபாதம் இல்லாமல் எல்லாருக்கும் ஞானமும் பக்தியும் உண்டாகும்படி செய்தார். இப்படி நம்ம பார்த்தோன்னா பகவான் கெட்ட பேரெல்லாமும் வாங்கிண்டு, ஆனால் தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள் எல்லாரையும் வாழ வைத்தார். அதனால் அவர் உத்தமன். எப்பொழுதும் பெரியவர்கள் பகவானை விட பகவானோட நாமத்துக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவா. அசோகவனத்தில் சீதை தன்னோட உயிரை மாய்த்து கொள்ள இருந்த சமயம், அந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் ராமநாமத்தை உச்சரிக்க அதை கேட்டு அந்த எண்ணத்தை அவள் கைவிட்டாள். அவளோட உயிரை காப்பாற்றியது ராமர் இல்லை, ராமரோட நாமம்தான் அப்படின்னு வியாக்கியானத்தில் சொல்கிறாள். இந்த இடத்துல உத்தமன் என்று பகவானை சொல்லிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? யாவரிலும் மேம்பட்டவன். அப்படி உத்தமன்னு அவரை சொல்லிட்டு உத்தமன் பேர் பாடி அப்படிங்கிறார். உத்தமனை விட உத்தமனுடைய பெயர் உயர்ந்தது அப்படின்னு சுட்டி காட்டுறார். பாத்தேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம்னு சொல்லுவா. பாத்தேயம் என்றால் பயணத்துக்கு எடுத்து போகிற கட்டுச்சோறு. நாம் மோட்சத்தை நோக்கி செல்கிற பயணத்துக்கு நாம சங்கீர்த்தனமே நமக்கு வழித்துணை. இங்கே எதுக்காக திரிவிக்ரமரோட நாமத்தை சொல்கிறா? கோவிந்தன், கிருஷ்ணன், வேறு ஏதாவது நாமத்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்குது. திரிவிக்ரம பெருமாள் தான் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய பெருமாள். 12 நாட்கள் அதித்தி நோற்ற நோன்புக்கு அவளுடைய மகனாக வாமனராக பிறந்து தேவர்களுக்கு அவர்களது ராஜ்யத்தை மீட்டு தந்தார். நாம் ஆயர்பாடி கன்னிப் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து 30 நாட்கள் நோன்பு நோக்கப் போகிறோம். எத்தனை பெரிய பலத்தை தருவார்! நிச்சயம் நமக்கு கணவனாக வருவார். ஊராருக்கும் எல்லா வளங்களையும் தருவார். சிறு பெண்களாகிய நாம் இந்த நோன்பை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். இதில் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து விட்டோமானால் அல்லது ஏதாவது ஒரு தோஷம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது என்று ஆண்டாள் யோசித்தாள். யஜுர்வேதத்தில் ஒரு மந்திரம் வருது. இதம் விஷ்ணுர் விசக்ரமே திரேதா நிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே. இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள் என்றால், விஷ்ணுவாகிய எம்பெருமான் இப்படித்தான் 3 அடிகளாலே உலகங்களை அளந்தான் என்று பொருள். எப்பவும் ஏதாவது ஒரு வைதிக காரியம், யாக யஜ்யம் செய்யறச்ச ஏதாவது தவறு, சின்ன தோஷம் ஏற்பட்டுவிட்டால் இந்த மந்திரத்தை சொல்வார்கள். இது வேதத்திலேயே சொல்லியிருக்கு. இந்த மந்திரத்தை, அதாவது இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லையா, இதம் விஷ்ணுர் விசக்ரமே திரேதா நிததே பதம், அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணிட்டா இந்த பாசுரத்தோட முதல் வரியில். அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு. எந்த தோஷமும் தடையும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரிவிக்ரமனுடைய நாமத்தை இந்த 3வது பாசுரத்தில் ஆண்டாள் சேர்த்திருக்கிறாள். நம் பாவைக்கு, நம்முடைய சிறப்பான நோன்புக்கு, நம் பாவைக்கு சாற்றி நீராடினால்னு சொல்கிறா இல்லையா. சாற்றி அப்படின்னா 2 அங்கம்னு சொல்லி உறக்க சொல்லி, அதாவது இந்த நோன்புக்கு நீராடுவது அங்கம் அப்படின்னு உறக்க சொல்லி வெளியில் சொல்லிக்கொண்டு, இந்த நோன்பை செய்வதற்காக நாம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம மனசுக்குள்ளே கிருஷ்ணானுபவத்தை பெற வேண்டுவோம். ஆனால் அப்படி செய்தாலும் ஊர் மக்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப நல்லா மழை பொழியட்டும், அப்படி அவர்களுக்கும் திருப்தி ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி, எப்படிப்பட்ட மழை பெய்ய வேண்டும்? தீங்கின்றி நாடெல்லாம், அதாவது எல்லா இடத்துலையும் பெய்யணும். ஒரு இடத்துல பொஞ்சிட்டு ஒரு இடத்துல பொழியாமல் இருந்தால் அதுவும் கஷ்டம். நாடெல்லாம் பெய்யணும். அது தவிர தீங்கின்றி, ரொம்ப நிறைய மழை பெய்து வெள்ளக்காடாயிடாமல், பெய்யாமல் பொய்த்து போய் வறண்டு போயிடாமல் தீங்கு மழையாக இல்லாமல் பொழியணும். அப்புறம் மாதம் 3 முறை பொழியணும்.
ஒரு முறை மழை பெய்த பின்னால் 9 நாட்கள் விட்டு அடுத்த மழை. அப்போ தான் பெய்த மழை நீரை நிலத்தால் உள்ளே இழுத்துக்க முடியும். அப்படி மழை பெய்யணும். அப்புறம் ஓங்கு பெரும் சென்னல். ஆயர்பாடியில் நெற்பயில்கள்லாம் எப்படி இருக்கான் தெரியுமா? திரிவிக்ரம சுவாமியை வாமனர் போல இருக்காரே அப்படின்னு சொல்கிறாப்புல அவ்வளவு உயரம். அப்படி ஓங்கி வளர்ந்த நெற்பயிர்கள். அதில் நெல்மணிகளும் நல்லா கொழுத்து இருக்குது. நல்ல மழை பெஞ்சிருக்கிறதுனால நீர்வளத்துக்கு குறைவில்லை. எவ்வளவு நீர்வளம்னா, நெல் வயலில் இருக்கிற நடுவில் இருக்கிற தண்ணியில் மீன்கள்லாம் துள்ளி விளையாடுறது. ஏன் துள்ளுறது அப்படின்னா, இடைவெளி கம்மியாக இருக்குது, நடுவில் போக முடியல, அதனால் துள்ளி துள்ளி ஓடுறதான். அது துள்ளி ஓடுறதுனால குவளை மலர்களில் பொறிவண்டுகள், அதாவது பொறி பொறியாக கோடு கோடாக போட்டெல்லாம் வண்டு இருக்கும் இல்லையா, அந்த வண்டுகள்லாம் நிறைய தேனை குடிச்சிட்டு தூங்குறதான். அந்த தூங்குகிற வண்டுகளுக்கெல்லாம் இந்த மீன்கள் குதித்து துள்ளுறதுனால நெற்கதிர்களும் கூளை செடிகளும் அசைந்து ஆட அது அந்த வண்டிகளுக்கு தாலாட்டு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஆக நீர்வளம், நிலவளம், நிறைய மழை பொழுது எல்லாம் வந்துடுது. இதற்கு அடுத்தபடி என்ன? பால்வளம். அது ஆயர்பாடி இல்லையா? அப்போது அங்கே என்னது? வள்ளல் பெரும் பசுக்கள். அங்குள்ள மாடுகளை பார்த்தா கறக்க போகிறதுக்கு கொஞ்சம் தயங்குற அளவு இருக்குமா. கிருஷ்ணனோட கொள்ளோசையை கேட்டு அவர் ஸ்பரிசம் பட்டு வளர்ந்த பசுக்கள் இல்லையா? ஆனால் அவைகளை கறக்கவே தேவையில்லை. மடியை தொட்டால் போதும், வள்ளலாக பாலை குடங்குடமாக தருமா. இப்படி எல்லா வளமும் சமிருத்தியாக நிறைந்து, அதுவும் அந்த செல்வங்கள்லாம் இன்றைக்கி நாளைக்கு போயிடுற மாதிரி அப்படிப்பட்ட செல்வமாக இல்லாமல் நீங்காத செல்வமாக நாட்டார் மகிழும்படி செல்வங்கள் எல்லாம் நிறையட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அடியார்களை பொறுத்த வரைக்கும் எது செல்வம்? இதெல்லாம் இல்லை செல்வம். அடியார்களை பொறுத்த வரைக்கும் செல்வங்கிறது பகவானோட அனுபவம்தான். ஊராருக்கு மழை வேண்டும் என்று நோன்பு நோற்றதால் நமக்கு என்ன கிடைத்தது? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அதாவது பகவானோட நாம சங்கீர்த்தனத்தை பண்ணக்கூடிய பாக்கியம், அதுவேதான் பயன். பேர் பாடுவதே நமக்கு செல்வம் என்று நாம சங்கீர்த்தனத்தோட பெருமையை இந்த பாசுரத்தில் கூறுகிறாள். பகவத் அனுகிரகம், அனுபவம், இவைதான் அவர்களுக்கு நீங்காத செல்வம்.